டெக்னாலஜி அப்படி இருக்குது அப்படின்னா மக்கள்கிட்ட அது கூட டைரெக்டாக ரீச் ஆகிட முடியும், இல்லை சீக்கிரம் கனெக்ட் ஆகிட முடியும், இல்லை நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும் அப்படின்னா அது ஏன் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடாது? ஏன் நியூஸ் பேப்பர் படித்த காலத்தில் வந்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் அது டிவி மீடியா சோஷியல் மீடியான்னு ஆச்சு, அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்கிறது அப்படிங்கிறது போய் இப்போ வந்துட்டு வெறும்னே வந்து என்ன சொல்கிறது பத்திரிகையாளர்கள் அப்படி இருந்தது. இப்போ அந்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து டெய்லி நியூஸ் பார்த்தாதா இல்லை நியூஸ் பேப்பர் படித்தாதா இல்லை பத்திரிகையாளர்கள் நியூஸில் போடுறது மட்டும்தான் விஷயம் அப்படின்றது இல்லாமல் சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணப்படுது. அதில் உண்மையும் இருக்குது பொய்யும் இருக்குது. ஆனால் அதில் எது உண்மையாக இருக்குது எது ப்ரொடக்டிவாக இருக்குது தேடி பார்த்து அதை நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ப்ளஸ்ஸும் அதில் இருக்குது, மைனஸும் அப்படி இருக்குன்னா அதில் இருக்க ப்ளஸ்ஸையும் யூஸ் பண்ணிக்க கூடாது. இவருமே வந்து இங்கே ட்ரம்ப்புமே வந்து யூஎஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ் மூலியமாகவும் ட்விட்டர் மூலியமாகவும் தான் நிறைய விஷயங்கள் வந்து அந்த வெளிநாடு உறவு அந்த மாதிரி விஷயங்கள் பாலிடிக்ஸ்லாம் ஷேர் பண்ணுறாரு. அப்படின்னும் போது ஒரு ஹைடெக்கான ஒரு பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டிலையும் வரட்டுமே, கொஞ்சம் வந்து வேற மாதிரி தான் யோசிப்போமோ, ஏன் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியனுமே. அதே மாதிரி அவர் வந்து அங்கே உதயநிதி ஸ்டாலின் பேசினார், அங்கே பதில் சொல்லாமல் சட்டசபையில் பதில் சொல்லாமல் ஏன் இன்ஸ்டாவில் பதில் சொல்லலாம், ஏன் அங்கே பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணும்? ப்ளஸ் பதில் சொல்றதுக்கு நீங்கள் என்ன அந்த இடத்துல இருந்தீங்க, கேள்வி கேட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வெளில போயிட்டீங்க, அப்போ உங்களுக்கு கூப்பிட்டு உள்ள வச்ச பதில் சொல்ல முடியும்? வெறும்னே அவர் சொல்ல வேண்டிய பதில் என்னவோ அதை நாசுக்கா சொல்லிட்டு இது வந்து குதிரை வேகத்தில் செயல்படக்கூடிய அரசு அப்படின்றத வந்து அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. அது வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக செய்கிறாரு அப்படிங்கிறத இன்னும் போக போக தான் பார்க்கணும். ஆனால் இனிஷியேட் பண்ண ஸ்பீட் என்னவோ அது வந்து அது ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அப்படின்னு சொல்லும்போது ஸோ நீங்கள் வந்து இவங்க மேலே ரூலிங் பார்ட்டி மேலே வைக்கிற விமர்சனத்தை விட்டுட்டு நீங்கள் நிஜமாவே ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுறது, அதாவது இத்தனை வருஷம் அவங்க ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டாங்களா அப்படிங்கிறத விடவும் இந்த வாட்டி வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் அதை வந்து அவங்க ஆதங்கத்தோடு செயல்படுறாங்க அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ இது வந்து மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இதே மு க ஸ்டாலின் வந்து சட்டசபையில் இருந்தால் அவர் இதை ஃபேஸ் பண்ணுறதே வேற. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வந்து இவங்க விஜய் சார் வெஸ் உதயநிதி ஸ்டாலினும் ரெண்டு பேருமே ஒரே ஜென்ரேஷனில் இருக்கக்கூடியவங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒருவேளை டிவிக்கு வரலனா டிஎம்கே வந்திருந்தாங்கன்னா இங்கே உதயநிதி ஸ்டாலின் தான் சிஎம்மா வருவார் அப்படிங்கிற இடத்துல ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு மு க ஸ்டாலின் சார் கண்டிப்பாக அந்த ஸ்டெப் எடுத்திருப்பாரு. இதுக்கான ஒரு விஷயமா தான் அவர் போன ஆட்சியிலேயே வந்துட்டு டெப்டி சிஎம்மா வந்துட்டு உதயநிதி ஸ்டாலினை வச்சது. ஸோ எப்படி பார்த்தாலுமே நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு விஜய் சார் இருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு அந்த வாரிசு அரசியல் டிஸ்டர்ப் பண்ணதாகட்டும் இல்லை அவங்களுக்கான ஈகோவை டச் பண்ணதாகட்டும் இதுதான் அவங்களோட ஆதங்கமாக அங்கங்கே வெளிப்படுது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுதுன்னா அது தப்பு கிடையாது. பட் ஆனால் நீங்கள் இதே கண்டினியூ பண்ணிருந்தீங்கன்னா உங்களை ஒரு எதிர்கட்சியாக கூட ஜனங்க ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல தான் தெரியும். ஏன்னா அந்த எதிர்கட்சியாக போன வாட்டி இருந்த ஏடிஎம்கேவை ஒத்துக்காம தான் இன்னைக்கு அவங்க மூணாவது பார்ட்டியாக போய் நின்று இருக்காங்க. அப்படின்னா ஏன்னா போன வாட்டி அவங்க எதிர்கட்சியாக ஸ்ட்ராங்காக செயல்படலை அப்படிங்கிறதுக்கான விஷயமா தான் ஜனங்க அவங்கள வந்துட்டு தேர்ட் பார்ட்டியாக தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் எலெக்ஷன் அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கான தகுதியாவது பில்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது திமுகவுக்கு. இன்னொன்று சரி, அப்படி ஏன் வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே செயல்படலை அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அம்மா உணவகம். ஸோ இவங்க ஏடிஎம்கேவா இருக்கும்போது எப்பயுமே கலைஞர் ஆட்சியில் வர விஷயங்களை அம்மா ஆட்சியில் வரும்போது அந்த பேரை மாற்றுவாங்களே தவிர அது ஓரளவுக்கு ரெண்டு பேருமே அது மக்கள் நலத்திட்டத்தோடு ஒத்து போதுன்னும் போது அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் அம்மா உணவகம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ டோட்டலாக தமிழ்நாட்டில் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி இருக்கா, நல்லா செயல்படுதான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற இடத்துல தான் அம்மா உணவகம் இருக்குது. ஏன்னா ஒரு சில இடத்துல மூடிட்டாங்க, ஒரு சில இடத்துல இருக்குது ஆனால் அது நியாயமாக செயல்படலை, குவாலிட்டியான ஃபுட் இல்லை, ஜனங்களுக்கு நியாயமாக போய் ரீச் ஆக வேண்டிய ஒரு சோர்ஸில் அது வந்து ப்ராப்பராக வந்து இயங்கலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது அதை திருப்பி வந்து விஜய் சார் கையில் எடுத்து அம்மா உணவகம் வந்து திருப்பி ரெனோவேஷன் பண்ணி குவாலிட்டியான ஃபுட்டு ஜனங்களுக்கு போகும். அதே ₹1 இட்லியோ ₹5 பொங்கலோ இல்லை அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியோ குவாலிட்டி வைஸும் நல்ல ஃபுட்டை வந்து ஓரளவுக்கு அதாவது ஹோட்டல்ஸ்க்கு போய் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்கலாம் ஓரளவுக்கு டெய்லி ஒரு 10 இட்லி வாங்குறதுக்கான விஷயமோ ஒரு ஃபேமிலிக்கான ஒரு 4 பேருக்கான ஃபுட்டோ இல்லை வந்து கூலி தொழிலாளிகளுக்கான விஷயங்கள்லாம் அவங்க அன்னைக்கான அன்றாட வேலைகள் செய்யும்போது அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ₹10 செலவு பண்ண ஒரு 4 இட்லி சாப்பிட்டுலாம்பான்ற இடத்துலையோ அவங்களுக்கான ஒரு அத்தியாவசியமாக செயல்படக்கூடிய விதத்தில் தான் அம்மா வந்து அம்மா உணவகம் ஆரம்பிச்சாங்க. ஸோ நீங்கள் திமுக ஆட்சி போன ஸ்டாலின் சார் வரும்போது அது ஒன்று நீங்கள் கண்டினியூஸ் அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு அது இஷ்டம் இல்லைனா அதை நல்லா ப்ரொடக்டிவாக அதே மாதிரி ரன் பண்ணுற வகையில் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ரெண்டுமே இல்லாமல் அதை வந்து கண்டினியூஸாக நல்லா ரன் பண்ணால் ஏடிஎம், ஏன்னா அம்மா உணவகம் பேர் மாற்றினா இவங்க பேரில் தப்பாயிடும். அட்லீஸ்ட் அதை வந்துட்டு ரன் பண்ணியிருந்தா ஏடிஎம்கே பவர் வந்திருக்கும். ஏடிஎம்கேல நடந்த விஷயம் தானே இப்போ அம்மா உணவகம், நீங்கள் ஒன்றும் புதுசாக ஆரம்பிக்கலையா அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு கிரெடிட்டும் போகக்கூடாது, இவங்களுக்கு தப்பான பேரும் வரக்கூடாது அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அம்மா உணவகம் வந்து அவங்க வந்து இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க போன ஆட்சியில். ஸோ அப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்க
இருக்கக்கூடிய இபிஎஸ் வந்து இது ஸ்ட்ராங்காக ஸ்டெப் எடுத்து இல்லை அம்மா உணவகம் வந்து பழைய மாதிரி நல்லபடியாக இயங்கணும், அதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணணும்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை மட்டும் பண்ணியிருந்தாலே ஏடிஎம்கே வந்து இன்னைக்கான 3rd பொசிஷன் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் விஜய் சார் உள்ளே வந்தோடனே ஏடிஎம்கேக்கு வந்து ஏடிஎம்கேலேருந்து பாதி பேர் ஸ்பிட் ஆகி வந்து இவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாலுமே இன்னும் வந்து அவங்களுக்கான மினிஸ்டர்ஸ் வந்து அலோகேட் இவங்க பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்க அலாட் பண்ணுறது ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பதவிக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. சிவி சண்முகம்லாம் ஒரு விமர்சனம் போனாலுமே, ஆனால் இப்போ இவங்க அலாட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா விசிகே நான் சொன்ன மாதிரி மற்ற காங்கிரஸ் அவங்க தான் இருக்க தவிர ஏடிஎம்கேக்கு பண்ணலை. ஏன்னா இது வந்து யார் சொன்னது, விஜய் சாருக்கு அரசியல் தெரியல அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுற விதத்தில் தான் அவங்க வந்து இன்னும் அது ப்ராப்பராக அவங்க கட்சியிலேருந்து ஒன்று மெஜாரிட்டியோட வெளில வந்திருந்தாங்கன்னா அது இவங்களுக்கான ஏடிஎம்கே பார்ட்டியாக இருந்திருக்கும் சிவி சண்முகம்க்கு. இப்போ இது அது இப்படியும் இல்லாமல் அப்படியே எல்லாம் மாத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு ஆயிடுச்சு. இபிஎஸ்க்கு 22 பேரோ இவங்களுக்கு 25 பேரோ அப்படின்னும் போது அந்த 47 பேர் ஸ்பிளிட் ஆனதுல யாருக்கு அந்த ஏடிஎம்கே அந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அத்தாரிட்டி வருதோ அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு தான் அந்த ஏடிஎம்கே கட்சி அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி வரும் போது அதுல வந்து அவங்களுக்குள்ளேயே அந்த கிளாஷ் இருக்கும்போது இப்போ அங்கே மினிஸ்டர் அப்படிங்கிற விஷயம் உள்ள போனா அது வந்து டிவிக்கு ஆட்சிக்குமே ஒரு விமர்சனம் வரும். அது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு நிலையான ஒரு கட்சியாவே இப்போ வந்து தெரியவே இல்லை. அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க, உள்நாட்டு அரசியல் மாதிரி அவங்க கட்சிக்குள்ளேயே அந்த அரசியல் போயிட்டு இருக்கா அப்படின்னும் போது அதுல ஒரு கிளாரிட்டி வரட்டும், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு எப்போ வேணா பவர் இருக்கு. மினிஸ்டர்ஸ் வந்து அந்த அலாட் பண்றதுல இவங்க எப்போ வேணா மாத்திக்கலாம் அப்படின்னும் போது இப்போதைக்கு ஏடிஎம்கே சைடுக்கு எந்த மினிஸ்டர்ஸுமே இவங்க அலாட் பண்ணல அப்படிங்கிறது ஒரு டிப்பிக்கல் ஸ்மார்ட் அரசியலை தான் நான் பார்க்குறேன். அப்படின்னு சொல்லும்போது அது தப்பும் கிடையாது. இவங்களோட ஆட்சியும் இவங்க காப்பாற்றிக்கணும். ஆட்சி இருந்தாதான் ஜனங்களுக்கு எதையாச்சும் செய்ய முடியும். அப்போ அந்த ஆட்சியை அமைச்சிக்கிறதுக்கான கூட்டணியும் வேணும். அந்த கூட்டணிக்கு இவங்க கொடுத்த வாக்குறுதியான ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்றதையும் இவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. அப்படின்னும் போது அதையே ஏடிஎம்கேக்கு மட்டும் கொடுக்கல அப்படின்னும் போது அங்கே நடக்கிற பிரச்சனைகளை அவங்க சால்வ் பண்ணிட்டு வந்தப்பறம் அதை பற்றி யோசிக்கலாம். முதல்ல அதை அந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வாங்கப்பா அப்படிங்கிற இடத்துல தான் அது இருந்தது. ஸோ இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆனால் அதே டைமில் ஏடிஎம்கே கூட இவங்க ஆதரவு அவங்க தராங்கன்னு தெரிஞ்சோடனே இப்போ